கடந்த 5ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருக்கிறது. அதற்கு பிறகு அதை கண்டுபிடித்ததற்கு பின்னால் ஒரு பயங்கரமான, நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கிறது. அதுவும் அந்த 6.5 வயது சிறுமியை அசானியை கற்பழித்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமையை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் துடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆக இந்த நிலை தொடர்ந்து தமிழகத்தில் அண்மையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையில் அரியலூர் பகுதியில் நந்தினி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி. இதற்கிடையில் இப்பொழுது 6.5 வயது சிறுமி அசானி கற்பழித்து கொலை செய்திருக்கக்கூடிய இந்த கொடுமை நடந்திருக்கு. ஆக இந்த காட்டுமிராண்டித்தனமான, இந்த கொடூரமான நிலைக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக உரிய வகையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதில் இன்னொரு கொடுமை என்னவென்று சொன்னால், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இதுபோன்ற நிலைமைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை, அந்த காவல்துறையினுடைய கமிஷனர், ஆணையர் இதுவரையில் இந்த பக்கம் வந்து கூட எட்டி கூட பார்க்கவில்லை. அந்த சிறுமியை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்களை வந்து பார்த்து கூட ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலையில காவல்துறையினுடைய ஆணையர் இருக்கிறார். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது தமிழகத்தில் யார் முதலமைச்சராக இருப்பது என்பதிலேதான் போட்டி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, அரியலூரில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம், இந்த பகுதியில் ஒரு 6.5 வயது சிறுமிக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமை, இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கிற முயற்சியில் இந்த ஆட்சி, இந்த காவல்துறை ஈடுபடவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதைவிட கொடுமை என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களை போன்ற ஊடகங்கள் கூட, தொலைக்காட்சிகளை கூட, பத்திரிகைகளை கூட இது போன்ற செய்திகளை வெளிப்படுத்தி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பணியிலே கூட நீங்கள் ஈடுபடவில்லை என்பது வெட்கக்கேடாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு யார் முதலமைச்சர், அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், ஆக அந்த நிலையில தான் உங்களுடைய கவனம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறதே தவிர, இதுபோன்ற கொடுமைகள் மிகுந்த இந்த செய்திகளுக்கு ஏன் முக்கியத்துவம் தரவில்லை என்பது உள்ளபடியே எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்று நான் மிகுந்த வேதனையோடு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய உங்களை இந்த பேட்டியின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.